ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா ஜுவல்லரி மேக்கிங். அதில் ஹூப் இயரிங் தான் சொல்லித்தர போகிறேன். இது ஒரு சிம்பிளான இயரிங். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஹூப் இயரிங் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ஹூப் இயரிங் கோல்டு கலர் ஹூப் இயரிங். இது ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், பிக் சைஸ் எந்த டைப்பில் வேணால் கிடைக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸ்டோன் செயின், சில்க் த்ரெட், உங்களுக்கு விருப்பமான கலர், ஃபேப்ரிக் க்ளூ, சிசர், இதெல்லாம் இருக்குது தேவையான மெட்டீரியல். ஃபஸ்ட்டு இந்த லூப் இயரிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே நீங்கள் அப்ளை பண்ணணும். சுற்றி இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு இந்த ஸ்டோன் செயின் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இந்த ரிங்கு இருக்கு இல்லையா, ஹேரிங் மேலே நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் விட்டுருங்க. பாருங்கள், இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கீங்கள்ல, அது மேலே நீங்கள் இதே போல் மெல்லமாக நீங்கள் இதை ஒட்டிக்கிட்டே வரணும். இந்த ரிங்கு மேலே இந்த ஸ்டோன் செயின் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் பொறுமையாக தான் நீங்கள் இதை பண்ணணும். ஒன்ஸ் ட்ரை ஆன பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் ஒட்டிக்கிட்டே வாங்க. இது ஃபுல்லாக ஒட்டி முடிக்கணும். நான் இது ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு இது அளவுக்கு நான் இந்த ஸ்டோன் ஸ்டைன் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். எக்ஸஸாக இருக்கிற நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. தெரியுதா, இது ஃபுல்லாக ஒட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் இந்த சில்க் த்ரெட் இது மேலே நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பாருங்கள், இது இதை போல் சுற்றி வச்சு பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சில்க் த்ரெட் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் இதை போல் வேஸ்ட்டு கேலண்டர் அட்டையில் ஒரு 5 சுற்று சுற்றிக்குங்க. அதில் கொஞ்சம் க்ளூ தடவிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த ஸ்டோன் நம்ம ஒட்டுறோம் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான் இந்த சில்க் த்ரெட் நான் இது மேலே சுத்தத்துக்காக நான் இதை எடுத்துருக்கேன். இதை எப்படி சுற்றணும்னு காமிக்கிறேன். க்ளூ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒன்றா இருக்கிற போல் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ பாருங்கள், இந்த கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம்ல, இந்த இடத்துல லைட்டாக க்ளூ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போது 5 ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த த்ரெட்டை இதில் நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டு இதில் ஆரம்பத்தில் ஒரு கேப்பு விட்டு இடத்துல நல்லா சுற்றணும். டைட்டாக சுற்றுங்க. எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ பாருங்கள், இதில் க்ளூ தடவிட்டேன் பாருங்கள். இதில் சில்க் த்ரெட்டு கொஞ்சமாக சுற்றிட்டு இப்போ இந்த ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இதில் நம்ம கேப்பில் நீங்கள் சுற்றணும். நம்ம பேங்கிள்ஸ்லலாம் சுற்றுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கேப்பு, அதாவது இதில் ஒவ்வொரு ஸ்டோன் செயின்லேயும் நடுவில் நீங்கள் இந்த சில்க் த்ரெட்டு சுற்றணும். பாருங்கள், உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டு ஒன்றா இருக்கிறப்பல பார்த்து சுற்றணும். இந்த இது பொறுமையாக சுற்றுங்க. நல்லா ட்ரை ஆன பிறகு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு இது அழகாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த செயின் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் இது மேலே த்ரெட்டு நீங்கள் சுற்றணும். இதே போல் சுற்றுங்க. பாருங்கள், தொடர்ந்து இதே போல் தான் சுற்றிக்கிட்டு வரணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த செயின் ஸ்டோனில் சுற்றும் ஒரு த்ரெட்டு உங்களுக்கு இப்படி தான் வரும். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் இதில் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவில் தான் நீங்கள் சுற்றணும். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் பேங்கிள்ஸ் வீடியோ, இயரிங், ஜிமுக்கா இயரிங் வீடியோ, ரிங் இயரிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
ஸோ என்னுடைய வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த கோல்டு, இது வந்து நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இதுவே வந்து சில்வர் கலர்லேயே வந்து இந்த ரிங்கு வந்து கிடைக்கிது. ஹூப் இயரிங் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கலரும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து நிறைய மாடல் வந்து நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் அழகான ஒரு இயரிங் வந்து நம்மளால் பண்ண முடியும். இது ஜஸ்ட்டு வந்து இந்த இயரிங் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான். இதுலேயே உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றும், நீங்கள் வந்து அழகாக உங்கள் இயரிங்கை நீங்களே வந்து ரெடி பண்ணலாம். இது பாருங்கள், இப்படி சுற்றிட்டே வரணும். இது ஒரு ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணணுன்னு தொடர்ந்து பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டில் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது எண்டிங் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் நல்லா சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போது உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா அதுக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஹாரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். நீங்கள் இதே வந்து இந்த ஹூப் இயரிங்லேயே நிறைய மாடல் வந்து நம்ம பண்ணலாம். உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் பாருங்கள், இன்னொரு ரிங்கும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.